அதாவது ஆல்மோஸ்ட் 90% பொண்ணுங்களுக்கு பிசிஓஎஸ், தைராய்டு அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன? இப்போ ஜென்ரலைஸ்டாவே இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படிங்கறது பேபிஸ் எப்பவுமே சப்பியா இருக்கணும். ஸோ ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பேபி சப்பியா இருக்குன்னா ஹெல்தி, இல்லைன்னா லீனா இருக்குன்னா ஹெல்தி இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஒரு 8, 9, 10 இயர்ஸ்லேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அதே அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ ஆகி போகுது. அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே அந்த நிறையா சாப்பிட்டு எக்ஸசைஸ் இல்லாம செடென்ட்ரியாவே அப்படியே வாழ்ந்து பழகி அப்படியே ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்கு இப்போ ஒரு 20+ ஏஜ் இல்லைன்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ண எல்லா ஹேபிட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இது எல்லாமே. இரெகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும், தைராய்டா இருக்கட்டும், பிசிஓஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரொட்டீனோட சைடு எஃபெக்ட்ஸ்.